சீமான் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மூலிகையின் பயன்பாடுகளை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அவற்றை எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு மூலிகையின் பயன்பாடுகளை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் அசோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமர வகை தாவரம். அசோக மரங்கள் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக நம்ம நாகர்கோவில், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கேரளா முழுவதும் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மரம். கேரளாவில் இருக்கக்கூடிய பத்மநாபபுரம் பேலஸ், நம்ம கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பேலஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நிறைய அசோக மரங்களை நம்ம பார்க்க முடியும். சிவப்பு கலந்த பூக்களை கொண்டிருக்கக்கூடிய, பார்க்கும்போதே மனதிற்கு ரொம்ப ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் இந்த அசோக மரம். சராக்கா அசோகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் இது. அசோக மரத்தை பற்றிய மருத்துவ குறிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய தொன்றைய மருத்துவ குறிப்புகள் நிறைய சித்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட, அதே போல் ஆயுர்வேத மருத்துவம் சம்பந்தப்பட்ட நூல்களில் அசோக மரத்தை பற்றியும் அதோட மருத்துவ குணங்களை பற்றியும் நிறைய குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த அசோக மரப்பட்டை அப்படிங்கிறது இன்றைக்கு சாதாரணமாக எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு தான் சொல்லணும். பெண்களுக்கு இன்றைக்கு மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட நிறைய கோளாறுகள் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. வயதுக்கு வந்தபோது சரியாக மாதவிலக்கு ஏற்படாமல் இருக்கின்ற கோளாறு, ஒரு 20 to 30ன்னு எடுத்தோம்னா கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் சம்பந்தப்பட்ட கோளாறு, 30 to 40 அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சோம்னா குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள், மாதவிலக்கின் போது அதிக உதிரப்போக்கு ஏற்படுகின்ற கோளாறுகள், 40லிருந்து 50 எடுத்தோம்னா அவர்களுக்கு அதிகமாக அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பை வீக்கமாக இருக்கக்கூடிய கோளாறுகள், 50 to 60 அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள் அப்படின்னு சம்மந்தப்பட்ட கோளாறுகள். ஒரு காலத்தில் பார்த்தோம்னா 100ல் ஒரு 2 அல்லது ஒருவருக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த கோளாறு இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக 10ல் ஒருவருக்காவது இந்த பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆனால் அதுலேயும் மிக துரதிர்ஷ்டம், பெண்கள் யாருமே அவர்களுடைய ஆரோக்கியத்தில் 1% கூட அக்கறை எடுத்துக்கொள்வது கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அது ஒரு நோயாக மாறி அது முத்திய பிறகு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய தேவை இன்றைக்கு 100ல் 30 பெண்களுக்காவது ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. உங்களுடைய வீடை சுற்றி இருக்கக்கூடிய 10 வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களில் ஒருத்தருக்காவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கர்ப்பப்பை எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கு அதிகமாகி கொண்டே போகிறது. வெறும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமல்ல, மனம் சார்ந்த பிரச்சனைகள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிறைய இருக்கிறது. எப்படி அந்த காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் பெண்கள் இருக்க முடிஞ்சது? இன்றைக்கு இருக்க வசதிகள் கூட அன்றைக்கு கிடையாது. செய்யக்கூடிய வேலைகள் மிக மிக அதிகம். பெண்களுக்கு உணவு முறையில் அதிகமான கவனம் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. அப்போ கூட அவங்கெல்லாம் ஹெல்த்தியாக இருந்தாங்களே, ஏன் நம்மளால் இருக்க முடியல? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துலலாம் நிறைய மூலிகைகளை உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் இருந்தது. இன்றைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி 200 வருடம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் நம்மளுடைய ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே நம்ம மறந்து போயிட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அசோக மரத்தை பற்றி இருக்கக்கூடிய குறிப்புகள் நம்ம சொல்லணும். அசோக மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நீக்குகின்ற ஒரு மிகப்பெரிய அருமருந்து. பெண்களுக்கு மாதவிலக்கு வரவில்லையா, அசோக மரப்பட்டை எடுங்க, 1 லிட்டர் தண்ணி எடுங்க, 20 கிராம் சூர்ணத்தை போடுங்க, கொதிக்க வச்சு 1/2 லிட்டராக குறைங்க, வடிகட்டுங்க. அந்த ஒரு கஷாயத்தை காலையில் ஒரு 150 மில்லி, இரவு ஒரு 150 மில்லி, 2 வேளை சாப்பிடுங்க. இதை ஒரு டீயாக எடுத்துங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்த உடனே டீ, காஃபி, அந்த உற்சாகப்பானம், இந்த உற்சாகப்பானம்னு நிறைய சாப்பிட்றோம். எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள். காலையில் எழுந்த உடனே 200 மில்லி தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் அந்த பவுடரை போடுறோம், கொதிக்க வைக்கிறோம், குறைக்கிறோம், 100 மில்லியாக வடிகட்டுறோம். அதில் பனங்கற்கண்டு இல்லை தேன், தேவைப்பட்டால் ஒரு 2 ஸ்பூன் பால் கூட கலந்துக்குங்க. இந்த மூலிகை காஃபியாக இல்லை மூலிகை தேநீராக இதை ஒரு 3 மாத காலம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைக்கு கொடுத்து பாருங்கள். மாதவிலக்கு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும். பெண்களுடைய தோலுடைய வனவனப்பு அதிகமாகிறத பார்க்கலாம். முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், கரும்புள்ளிகள் மறைந்து மாசு மறுவற்ற ஒரு தோல் வரதை பார்க்க முடியும்.
30 to 40 கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் இருக்குது, நான் ஹார்மோன் மாத்திரை சாப்பிட்டேன், உடற்பயிற்சி செய்கிறேன், சித்த மருந்து கூட சாப்பிட்டேன் சார், எனக்கு குணமே ஆகலைன்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்கள் இருக்காங்க. எல்லா மருந்தையும் ஓரம் கட்டிடுங்கம்மா. வெறும் இந்த அசோக மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை 100 மில்லி பால் எடுங்க, 200 மில்லி தண்ணீர் எடுங்க, 10 கிராம் இந்த மரப்பட்டையை போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க, 100 மில்லியாக குறைங்க, வடிகட்டுங்க. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பாலை வந்து காலையில் ஒரு முறை, ராத்திரி ஒரு முறை, 2 வேளை சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அருமையான ஒரு மருந்து இது. 30 to 40 சார் எனக்கு பீரியட்ஸ் வந்தாலே 10 நாள் எனக்கு தீட்டு இருந்துகிட்டே இருக்குது, என்னால் வந்து வேலையே செய்ய முடியல. நிறைய ஆசிரியர்கள் என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டு. நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், நிறைய பெண் காவலருக்கெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. எப்படி சார் நான் குறைக்கிறது எனக்கு தெரியல. சிம்பிள். அதே மாதிரி பால் எடுங்க, 1 கிளாஸு, 2 கிளாஸ் தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் அசோக மரப்பட்டையை போடுங்க, கொதிக்க வைங்க, பால் அளவுக்கு சுண்ட வைங்க, வடிகட்டுங்க. காலையில் ஒரு முறை, ராத்திரி ஒரு முறை, தேவைப்பட்டால் ஒரு தேக்கரண்டி தேன், பனங்கற்கண்டு போடுங்க, சாப்பிடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக அந்த பிரச்சனை இல்லாமல் அந்த மாதவிலக்குங்கிறது ஒரு பிரச்சனையான விஷயமாக பார்க்காமல் குணமாகிறத பார்க்கலாம். கருமுட்டை கட்டிகள் ஏற்பட்டுருச்சு சார், நான் என்ன பண்ணுறது? இதே அசோக மரப்பட்டையை கஷாயமாக சாப்பிடுங்க. 50 வயது ஆச்சு சார், திடீர்னு ஒரு முறை ப்ளீடிங் ஆச்சு, போய் பார்த்தா எனக்கு கருப்பையில் கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் எப்படி இதை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியும்? இந்த கஷாயத்தை சாப்பிடுங்க, பால் கஷாயத்தை சாப்பிடுங்க, ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள், திருப்பி போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், அதெல்லாம் குறைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். ஸோ பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும், இந்த கருப்பையில் ஏற்படுகின்ற, கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அதே போல் கருப்பை குழலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் சரி, அது குணமாகுவதற்கு, அருமையான ஒரு தீர்வளிப்பதற்கு ஒரு நல்ல மருந்து இந்த அசோக மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை. எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய மிகச் சாதாரண ஒரு மூலிகை அது. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே சமூகத்தில் நடக்கும் பல நிகழ்வுகளை நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றியும் நமக்காக சொல்லி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தி திரும்ப திரும்ப பத்திரிகைகளில் இடம்பெறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது என்னவென்று கேட்டால், காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே அதிகரித்து வரும் மோதல் போக்கு தொடர்பானது. அதிலும் முக்கியமாக போக்குவரத்து காவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஏற்படக்கூடிய மோதல் போக்கு. இந்த மோதல் போக்கு என்பது ஒரு தொடர்கதையாக மாறிக்கொண்டிருக்கிறது. 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு போக்குவரத்து காவலரை ஒரு வாலிபர் ஒருவர் சரமாரியாக தாக்கிய ஒரு காட்சி என்பது சமூக வலைத்தளங்களில் பரவலாக இடம்பெற்றதை நாம் பார்த்தோம். அதே போல் இன்னொரு விஷயம், தொடர்ச்சியாக இது போன்ற மோதல் சம்பவங்கள் அல்லது வாய் தகராறுகள் இதெல்லாம் பற்றிய வீடியோக்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. இது எதை காட்டுகிறது? சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய காவல்துறையினருக்கும் சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டிய பொதுமக்களுக்கும் இடையே நேரடியாக ஏற்படக்கூடிய இந்த மோதல்களுக்கு என்ன காரணம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், இது ஒரு வளர்ந்து வரும் போக்காக இருக்கிறது. காவல்துறையினரோடு ஏற்படக்கூடிய மோதல்கள் என்பது பரவலாகி கொண்டு வருகிறது. முதல் விஷயம், நாம் சட்டங்களையும் விதிமுறைகளையும் குடிமக்கள் மதிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. என்றால் சட்டங்கள் என்பது யாரோ ஒரு சிலருடைய நலன்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக எல்லோருடைய பாதுகாப்புக்காகவும் நலன்களுக்காகவும் தான் மேற்கொள்ளப்படுகின்றன. போக்குவரத்து விதிமுறை மீறல்கள் தொடர்பான விஷயங்களை எடுத்துக்கொண்டால், அதிவேகத்தில் செல்வது, லைசன்ஸ் இல்லாமல் செய்வது, வயது குறைவானவர்கள் வாகனம் ஓட்டுவது, அல்லது இது போன்ற ஒரு மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது என்பதெல்லாம் ஏன் குற்றங்களாக பார்க்கப்படுகிறது என்றால், அந்த வாகனத்தை ஓட்டுகிறவருக்கு மட்டுமல்ல, சாலையில் நடப்பவர்கள், மற்ற வாகனங்கள் செல்லக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இது போன்ற விதிமுறை மீறல்கள் சில சமயம் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியது என்கிற அடிப்படையில் தான்
இந்த சட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பல சமயங்களில் மக்கள் ஏன் இதை மதிக்க மறுக்கிறார்கள் அல்லது மதிக்காமல் போகிறார்கள் என்று சொன்னால், இந்த சட்டங்கள் என்பது எளிமையாக இல்லை என்பது ஒரு விஷயம். உதாரணமாக ஒரு லைசன்ஸ் பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு வாகனம் ஓட்டுவதற்கு ஒரு லைசன்ஸை புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்காக அலைவது, அதற்காக லஞ்சம் கொடுப்பது, அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள், அதில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள், இப்படியாக பல விஷயங்களின் காரணமாக காவல்துறையினரிடம் போக்குவரத்து துறை விதிமுறைகளுக்கு நாம் கட்டுப்பட வேண்டியதில்லை என்கிற ஒரு மனநிலை வளர்ந்து வருகிறது. ஹெல்மெட் அணியாமல் செல்வது போன்ற விஷயங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கின்றன. அது ஏற்கக்கூடிய ஒன்று அல்ல. நிச்சயமாக நம்முடைய பாதுகாப்புக்காகவும் மற்றவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் ஏற்படுத்தக்கூடிய விதிமுறைகளை நாம் மீறக்கூடாது என்பது ஒரு அடிப்படையான ஒரு சிவில் சமூக உணர்வாக இங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. சரி, விதிமுறை மீறல்களில் ஈடுபட்டால் என்ன செய்வது என்கிற போது அதற்கென தெளிவான சட்டங்கள் இருக்கின்றன. ஒரு ஹெல்மெட் போடாமல் சென்றால் அவருக்கு என்ன அபராதம் விதிப்பது, லைசன்ஸ் புதுப்பிக்காமல் இருந்தால், லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினால், அல்லது வயது குறைவானவர்கள், அண்டரேஜ் என்று சொல்லக்கூடிய வயது குறைவானவர்கள் அது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் என்ன செய்வது, இதற்கெல்லாம் அபராதங்கள் விதிமுறைகள் இருக்கின்றன. ஒரு காவல்துறை அதிகாரி அல்லது ஒரு போக்குவரத்து காவலர் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஒரு விதிமுறை மீறலில் ஈடுபட்டால் அவர் செய்த குற்றத்திற்கு சட்டப்படி என்ன நடவடிக்கையோ அதை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொள்ளும் போது சமரசமற்ற வகையில் அவர்கள் மேற்கொண்டால் விதிமுறை மீறல்களும் பெருமளவிற்கு குறையும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், போக்குவரத்து காவலர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த விதிமுறை மீறல்களை செய்பவர்களிடமிருந்து பணம் கறப்பதற்காக அவர்களை அச்சுறுத்தக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்களது அந்த வாகன ஓட்டிகள் கொடுக்கக்கூடிய விளக்கங்களை ஏற்க மறுக்கிறார்கள். இது எல்லாவற்றையுமே எந்த அடிப்படையில் செய்யப்படுகின்றன என்று பார்த்தால், சட்டப்படி ஒருவருக்கு அபராதம் விதித்து ஒரு ஃபைன் அவரிடமிருந்து வசூலிப்பதற்கு பதிலாக இவர்கள் தனிப்பட்ட முறையில் லஞ்சத்தை கறப்பதற்காக அவர்களை அவமானகரமாக பேசுவது, இழிவாக பேசுவது, அல்லது ஒரு விதமாக அவர்களை கொச்சைப்படுத்துகிற விதத்தில் பேசுவது, சில சமயம் தாக்கக்கூட முயற்சிப்பது. ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், எல்லா நேரமும் இது ஒரே மாதிரி சென்று கொண்டிருக்காது. ஒரு காவலர் தன்னை அவமானகரமாக நடத்துகிறார் அல்லது வன்முறையாக நடத்துகிறார் என்று சொன்னால், ஏனென்றால் இது காவல்துறையினுடைய வன்முறை என்பது எந்த அளவிற்கு போயிருக்கிறது என்பது, சமீபத்தில் ஒரு பெண் இறந்து கூட போனார். அவர் சாலையில் வாகனத்தை ஓட்டி கொண்டு செல்கிற போது, அவருடைய கணவர் ஓட்டி கொண்டு செல்கிற போது அவர் நிற்காமல் சென்றார் என்பதற்காக அந்த வாகனத்தை தடுக்க முயற்சித்து அந்த பெண் கீழே விழுந்து இறந்து போன சம்பவத்தை கூட நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக காவல்துறையினருடைய அணுகுமுறை என்பது, சட்டவிரோதமாக அவர்கள் நடந்து கொள்வது என்பது அவர்களின் மீதான வன்முறையாக மாறுகிறது. இந்த போக்கை தடுத்து நிறுத்தாவிட்டால் பெரும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படும் என்பதை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. மக்களுக்கும் சில உரிமைகள் இருக்கின்றன, அதிகாரிகளுக்கும் சில கடமைகள் இருக்கின்றன. அவரவரும் அவரவர் எல்லைக்கொண்டை தாண்டாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நாம் பெறக்கூடிய செய்தியாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை பற்றி முழுமையான தகவல்களை நாம் பெற்று வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எலும்பு முறிவு மற்றும் இயன்முறை மருத்துவர் டாக்டர் ராஜா. எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு காலத்தில் வயசாக இருந்தாலோ இல்லை ஒரு விபத்து நேர்ந்தாலோ பார்ப்போம். இன்னைக்கு எல்லா வயதினருக்குமே எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. இதை மாற்று மருத்துவத்தின் மூலமாக எப்படி சரி பண்ணலான்னு பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எலும்பு முறிவு மற்றும் இயன்முறை மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இன்னைக்கு ஒரு ஆர்த்தோபெடிக் அப்படின்ற இந்த துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் நம்ம வந்து வயசாயிருச்சுன்னா எலும்பு தேய்மானம், நடக்க முடியலன்னு சொல்கிறத பார்க்குறோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு விபத்தில் கை கால் முறிவு, ஃப்ராக்சர் அப்படின்னு வரும்போது இந்த மருத்துவ சிகிச்சை தேவைப்படுது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா
எத்தனையோ பிரச்சனைகள் சொல்கிறாங்க எலும்பு சார்ந்த, அது வீக் ஆகிறதுக்கான பல ரீசன்ஸ் பார்க்குறோம். சின்ன குழந்தைங்கள்லேயே வந்து ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்குங்கிறது பார்க்குறோம். 20-30 வயசுல எல்லாமே அந்த ஒரு பாதிப்புகள் இருக்குது. 60க்கு அப்புறம்ன்ற ஒரு நிலை வந்து இன்னைக்கு 30லேயே மாறி இருக்கு. நீங்கள் ஒரு மருத்துவராக ஆங்கில மருத்துவத்துறையில் இருந்தாலும் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக, ஒரு வர்மா நிபுணராக இன்னைக்கு பல விதத்தில் அதற்கான ஒரு சிகிச்சை பண்ணிட்டுருக்கீங்க. உண்மையிலேயே மருந்து மாத்திரை இல்லாமல் இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்னு வரும்போது இது எப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கணும். முதல்ல ஒரு ஆர்த்தோபெடிக் இது ஃபிசிஷியன் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு ஒரு எலும்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த ஸ்கெலிட்டன் இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு பாஸ்டரே கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதில் என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள், பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பாக மேம், நான் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னா, அகேகே அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சராசரியான ஒரு வாழ்வாதாரம் நாள் பார்த்தீங்கன்னா 110 வருஷம் வாழ்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 91 இருந்தது, அப்புறம் 86 ஆச்சு, அப்புறம் 75 ஆச்சு, அப்படி குறைஞ்சிட்டே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசுல இறந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, 50 வயசு வரை வாழ்ந்துருக்காங்க, நல்லா இருந்திருக்காங்க, பரவாயில்ல, நல்ல சாகு அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. எப்படி சொல்லலாம்னா, சப்போஸ் என் கையில பாத்தீங்கன்னா இங்க தொட்டு பாத்தீங்கன்னா இங்க ஒரு தொப்பை கிடையாது, ஆனா வயிற்றுல பார்த்தா எல்லாருக்கும் ஒரு தொப்பை வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். இது எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி குறைக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஏன் வயிற்றுல மட்டும் சேருதுன்னா மூவ்மெண்ட் எல்லாமே அங்கதான் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஸோ இங்கேயும் தொப்பை வரலன்னா இங்க மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கீழே குனிஞ்சு எடுக்க சொன்னால் கூட காலில் எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஃபார்மல் ஸ்பேன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அது போட்டுட்டு கீழே குனிஞ்சும் டகின் அது வெளியில் வந்துடும் சொல்லிட்டு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஸோ ஒரு நோய் உண்டாயிடுச்சு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிறவங்களும் உடம்பு கொஞ்சம் இன்னும் பர்மனன்ட் ஒல்லியாக இருக்கவங்க, ஒபிசிட்டி இல்லாமல் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கம்பேர்ட் டு பீப்புள் தோஸ் ஆர் ஒபீஸ். ஸோ ஒபீஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபீஸ் இருக்கு உட்காந்தே இருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மி. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் சிகரெட் அடிக்கிறத விட ரொம்ப மோசமான நோய் உட்காந்தே இருக்கிறதுன்றாங்க. ஸோ சிகரெட் கூட அடிச்சிடலாம், ஆனால் உட்காந்து இருக்கிறது தான் அவ்வளோ பெரிய நோயின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எலும்பு சப்போஸ் சார் நான் உட்காந்துருக்கேன், எனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து உட்கார வேலை, ஸோ உட்காந்தே இருக்கேன், எனக்கு கழுத்து வலி வருமா இடுப்பு வலி வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ இல்லை சார் காலையில் ஃபுல்லாக நான் ஒரு 1 hour 2 hours ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டேன், இன்னும் எக்ஸசைஸ் போகிறேன், ஜிம் போகிறேன், யோகா போகிறேன், நாள் பூரா உட்காந்துருக்கேன், அப்போ நோய் வருமானா கண்டிப்பாக வரும். ஸோ 20 minutes ஒரு பிரேக் எடுக்கணும். இது செகண்ட். ஸோ இல்லை சார் நான் நாள் பூரா என்னோட ஆஃபீஸ் ஸ்டைல் ஒர்க்கே இப்படி தான், ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes பிரேக் எடுக்கிறது இல்லாமல், காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லாமல், ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஒரு பர்சன் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லாமல் ஃபுட்டு, லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸ் ஹேபிட்டு எல்லாமே சார்ந்ததும் ஒருத்தருக்கு நோயே வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இருந்துச்சு நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டேன் சார் ஓகேன்னு சொல்லிட்டு நல்ல சாப்பாடு நல்ல டெய்லியும் ட்ரீட் போகிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கிளறி ஏறிட்டே இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக ஒருத்தருக்கு ஒரு 1800 கிலோ கிளறி தேவைப்படுதுன்னா, ஒரு கிளறி தேவைப்படுதுன்னா இது வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிஸ்கெட் சாப்பிட்டாலே போதும். நல்ல ஹை குவாலிட்டி இன்னும் பிரெட்ஸ் பிஸ்கெட்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த பிஸ்கெட்லேயே போதும், நல்ல கிளறி இருக்குது. ஸோ அப்புறம் ஏன் நான் போய் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேலன்ஸ்டு டயட் ஃபுட் அப்படின்னு ஒன்று இல்லை. பேலன்ஸ்டு ஃபுட்னா என்ன, இட் ஷுட் ஹேவ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபேட் இருக்கும், மினரல்ஸ் இருக்கணும், அயன்ஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஸோ காலையில் தூங்கி எந்திரிச்சா 45 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட சொல்கிறாங்க. அது மெயினாக என்ன, இப்போ அந்த 45 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்டா மட்டும்தான் பிரெயின் யூசஸ் ஒன்லி கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் உடனே மயக்க வரது காரணமே, சப்போஸ் குளுக்கோஸ் இல்லை அப்படின்னா உடனே கேரன்ஸ் வந்துடும். அவங்களுக்கு உடம்புல எவ்வளோ குண்டா இருந்தாலும், எவ்வளோ ப்ரோட்டீன் இருந்தாலும், எவ்வளோ ஃபேட் இருந்தாலும் எடுத்துக்காது. ஸோ பிரெயின் யூசஸ் ரெண்டே ஒன்று கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடைச்ச ரூமாக இருந்தால் சஃபகேஷன் வரும்போது ரீசன் என்ன, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோக்கு எவ்வளோ ரிட்டைன் ஆகுதோ அவ்வளோக்கு அது பிரச்சனை உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும். பிரெயின் வந்து குளுக்கோஸ். ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னா குளுக்கோஸ் பண்ணுங்க. ஆனால் எவ்வளோ குளுக்கோஸ் சாப்பிடணும், எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னு சொல்லி அவங்களோட பாடி கம்போசிஷனை பொறுத்து இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு சிக்கனோட தை பீஸ் எடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு 4 நாளுக்கு போதும். ஸோ அவ்வளோ கேலரி அந்த சிக்கன் தை பீஸில் இருக்குது. ஸோ அவ்வளோ கேலரி இருந்தாலும் காலையில் சாப்பிட்ருப்போம், மதியானம் சாப்பிட்ருப்போம், ஈவினிங் சாப்பிட்ருப்போம், நைட்டு சாப்பிட்ருப்போம். இப்போ எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, நான் வந்து பசிச்சா சாப்பிட்டா நல்லது அப்படின்றாங்க. ஸோ பசிச்சா சாப்பிட்டா நல்லதுன்னா ஒரு நாள் பூரா பசிக்கலை, அப்போ நான் சாப்பிட்டேன், சாப்பிடல, அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு அல்சர் வருமானு கேட்குறாங்க. இது கரெக்டு தான் இல்லையா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ நாள் பூரா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட்டே இருக்கலாமான்னு அதுவும் கிடையாது. சில ஒபீஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வேணும் வாயில் நொறுக்கு தண்ணி போட்டு மென்னிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஸோ அந்த பழக்கம் இருக்கும். இது எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பசிச்சா சாப்பிட மட்டும் இல்லாமல் எடுக்கிற குவாலிட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது. சப்போஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரியாணி எடுத்துட்டிங்கன்னா இருக்கிறதுலே ஹை கலரி ஃபுட்டு பிரியாணி ஃபார் எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் பரோட்டா இருக்குன்னா அதையும் ஹை கலரி இருக்குது. அடுத்தது ரைஸ் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மி கலரி இருக்குது. ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா இட்லி தோசை எடுத்திங்கன்னா அதை விட கொஞ்சம் கலரி இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்திங்கன்னா அதை விட சுத்தமாக கலரி ரொம்ப கம்மி ஆக்சுவலி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சூஸ் த ஃபுட் வாட் யூ ஈட். சப்போஸ் பிரியாணி எடுத்துக்கிறீங்களா, எனக்கு இது எடுத்துக்கிறீங்களா, ஒரு 15 கேரட்டை நான் ஃபுல்லாக என்னால் சாப்பிட முடியாது.
ஆனால் 15 கேரட்டும் ஒரே ஒரு கைப்பிடி ஒரு பிரியாணியும் கேலரியும் ஒன்று. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம பிரியாணி சாப்பிட்டோம்னா அடுத்தது கோக் குடிப்போம், ஒன்றா அது ஒரு டயட்டுக்கு போட்டுகிட்டே இருப்போம். ஸோ நான் கேலரி போயிட்டே இருக்கும். ஸோ கேரட்டில் பார்த்தீங்கன்னா கேலரி ரொம்ப கம்மி. ஸோ குவாலிட்டி ஆஃப் ஃபுட் என்ன சூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட டயட் அமையும். ஸோ இப்போ இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோக் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பெவரேஜஸ் எல்லாம் சாப்பிட்றேன் ஒரு அதில் பார்த்தீங்கன்னா ஹை கேலரி வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ சாப்பிட்டோன்னு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு சமோசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமோசாவில் 5 இட்லி இருக்குது. 2 இட்லி எடுத்திங்கனாலே கிட்டத்தட்ட 1 கப் ரைஸ்க்கு சமம். ஸோ ஒரு சமோசா எடுத்திங்கன்னா 5 இட்லி, அப்போ 5 இட்லி எவ்வளோ சாப்பிட்ருப்போம், கிட்டத்தட்ட எவ்வளோ சாப்பிட்ருப்போம். ஸோ ஒரு பீஸா எடுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 இட்லி இருக்குது ஒரு பீஸாவில். ஸோ அப்போ எவ்வளோ சாப்பிட்றோம் பாருங்க. நம்மளுக்கு தெரியாத ஒரு பீஸா சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருக்காது. பட் ஆனால் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ சாப்பிட்ருப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும், உடம்புல அது போய் ரிட்டர்ன் ஆகி ஸ்டோரேஜ் ஆகி தான் ஒரு பிரச்சனை உண்டு பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இந்த கேலரி பர்ன் ஆகணும்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் வேணும். ஏன் இந்த ஃபிசியோதெரப்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இதை இன்சிஸ்ட் பண்ணணும்னா, இப்போ ஃபிசியோதெரப்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தே ஹேஸ் டு டூ எக்ஸசைஸ் கம்பல்சரி. இது எப்படி காலையில் எழுந்திரிச்சு எப்படி நான் ப்ரெஷ் பண்ணுறேன், எப்படி நான் குளிக்கிறேனோ அது மாதிரி எக்ஸசைஸ் மஸ்ட். ஸோ அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 1 hour எக்ஸசைஸ் வேணும். இதில் என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து யோகா பண்ணலாமா, எக்ஸசைஸ் பண்ணலாமா, இல்லை சார் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்பு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இது எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்முக்கு போவாங்க. சார் ஒரு 2 நாள் போனேன், 3 நாள் போகிற டைம் இல்லை சார், அப்புறம் ஒரு மாதம் விட்டுட்டேன், திருப்பி போகிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஜிம் போகும்போது நல்லா இருக்குது, வெயிட் குறைச்சிட்டேன் சார், விட்டேன், திருப்பி எனக்கு டபுள் தி அமௌண்ட் வெயிட் போட்டுச்சுன்னு. ஸோ இது எப்படி எக்ஸசைஸை சூஸ் பண்ணுறோன்னு இருக்கு. எப்படின்னா சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு இட் ஷுட் ஹேவ் லைக் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த ஊரில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு எந்திரிக்கும் போதே வலது பக்கம் திரும்பி எந்திரிக்க சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மெயின் ஃபிசியாலஜி இருக்குது. எந்திரிச்சவொடனே கை 2த்தையும் தேய்ச்சி இன்னும் கண்ணை தொடச்சிட்டு காது நல்லா மசாஜ் பண்ணுவோம். இதுக்கு ஒரு ஃபிசியாலஜி இருக்குது. ஸோ இது எல்லாமே வருமத்தில் வந்தாலும் இது நாள் முறையில் பழக்கத்தில் இருந்த ஒரு விஷயம் தான் இப்போ புதுசாக ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இன்டியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி காலையில் எழுந்திரிச்சு மினிமம் 30 minutes வாக்கிங் போகணும். அட்லீஸ்ட் இது வாக்கிங் நான் ரெகுலராக போகிறேன், அப்போவும் எனக்கு சுகர் வந்ததுன்னு ஒருத்தர் சொன்னார். ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் பார்த்தோம். சார் ரெகுலராக வாக்கிங் போகிறேன் சார், காலையில் எழுந்திரிச்சா நான் 1 hour 1.5 மணி நேரம் நடக்கிறேன், ஈவினிங் வந்தால் நான் ஆஃபீஸ் முடிச்சு நடக்கிறேன், ஆனால் எனக்கு சுகர் வந்துருந்தார். ஸோ இந்த சுகர் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் என்ன தான் ரெகுலராக போயிட்டு பண்ணிட்டு இருந்தாலும் என்ன டைப் ஆஃப் வாக்கிங் சூஸ் பண்ணுறீங்கன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோபிக் மெட்டபாலிசமா எனோபிக் மெட்டபாலிசமான்னு சொல்லிட்டு இந்த ஏரோபிக் மெட்டபாலிசம் வீக்லி ட்வைஸ் பண்ணாலே தாராளமாக போதும். ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங் வாரத்தில் 2 நாள் சூஸ் பண்ணால் போதும் தாராளமாக. அது இல்லாமல் எக்ஸசைஸ் அந்த 30 நிமிஷம் எக்ஸசைஸை என்ன உங்களோட டார்கெட்னு பார்க்கணும். சப்போஸ் எனக்கு வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னீங்கன்னா நான் ஜிம்முக்கு போகணுமா இல்லை யோகா போகலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னன்னா யோகா போகிறேன், நான் 1 வருஷமாக யோகா செய்கிறேன் சார், வெயிட்டு குறைஞ்ச முறையில்ன்றேன். சார் நான் 1 வருஷமாக ஜிம்முக்கு போகிறேன் குறைஞ்ச முறையில், நான் 1 வருஷமாக ஏரோபிக்ஸ் போகிறேன். என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஒபீஸ் ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் பார்த்தோம். என்னென்னா ஒபீஸ் பயங்கர கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோ. ஆனால் உங்களால் கீழே குனிஞ்சு தாராளமாக தொடுறாங்க. இதே ஒல்லியாக இருக்க ஒருத்தரால் கீழே குனிஞ்சு முட்டி கீழே மேலே போக முடியல. ஸோ அதுவும் ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபிட்னஸ் டெஸ்ட்னா என்னென்னா கீழே குனிஞ்சு அவங்களால தொட முடியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா அந்த அளவுக்கு குனிய முடியுது. ஆனால் அவங்களுக்கு ஏன் நோய் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர் ஏரோபிக் மெட்டபாலிசம் எடுத்துக்கிறது. ஏரோபிக் மெட்டபாலிசம் என்னென்னா ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா மோர் தென் 20 minutes to 30 minutes மேலே எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் வெயிட்டே குறைய ஆரம்பிக்கும். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லி 20 நிமிஷம் பண்ணுவாங்க, போது டைம் ஆகிடுச்சுன்னு ஓடிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா உடம்புல இருக்க குளுக்கோஸ் மட்டும் தான் கரைஞ்சிட்டே இருக்கும். அது வந்து எனோரோபிக் மெட்டபாலிசம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டை குறைக்கிறது எல்லாருமே ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னன்னா ஏரோபிக் எக்ஸசைஸ் போங்கன்னு சொல்லுவாங்க. தவிர யாருமே எனோரோபிக் எக்ஸசைஸ் போங்கன்னு சொல்லுவாங்க. ஏரோபிக் எக்ஸசைஸ்னா ஒன்றும் இல்லை, கண்டினியூஸாக ஃபிசிக்கல் ஆக்டிவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போகும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும், கை காலம் முட்டையெல்லாம் வலிக்குது, எப்படி நடக்க போகிறோன்னு இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது 2 கிலோமீட்டர் தாண்டவொடனே ஃப்ரீ ஆகிடும். ஸோ அது என்னென்னா ஏரோபிக் மெட்டபாலிசம் ஸ்டார்ட் ஆகும்போது அப்போ தான் உடம்புல இருக்க ஃபேட்டே கரைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபேட்டு கரைய தான் வெயிட்டே குறைய ஆரம்பிக்கும். ஸோ மினிமம் 30 minutes மேலே எக்ஸசைஸ் பண்ணணும். நல்லா ட்ரெயின்டு இண்டிவிஜுவல் இருக்காங்கன்னா அவங்க 10 minutes பண்ணாலே ஏரோபிக் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் அன்ட்ரெயின்டு இண்டிவிஜுவலாக இருக்காங்கன்னா மோர் தென் 30 minutes ஆகும்போது 40 minutes ஆகும்போது தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஒபீஸ் பீப்பிள் என்ன பண்ணால் 40 minutes பண்ணுறாங்க, போதும் டயர்ட் ஆயிடுச்சுன்னு உட்காந்துறாங்க. ஸோ அதனால தான் ஜிம் போனாலும் யோகா போனாலும் குறையல. ஸோ இது அட்லீஸ்ட் மினிமம் 30 minutes ஆகுது எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உடம்புல டெஸ்டோஸ்டெரான் செக்ரேட் ஆகணும், பாடி நல்லா பில்ட் ஆகணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா சப்போஸ் நான் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறேன், ஒரு ஜிம்முக்கு போகிறேன், எக்ஸசைஸ் செய்கிறேன்னா ஒரு 50 times பண்ணும்போது அந்த டெஸ்டோஸ்டெரான் செக்ரேட் ஆகுது. அப்போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு 10 times பண்ணிவிட்டு விடும்போது தான் டெஸ்டோஸ்டெரான், அதுதான் உடம்பு நல்லா பூஸ்ட் பண்ணும். ஸோ உடம்பு அது ஒரு ஹெல்த்லேயே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அந்த டெஸ்டோஸ்டெரான் லெவலில். ஸோ அந்த லெவலில் இம்ப்ரூவ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு 10 sets 15 sets அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிட்டு நம்ம பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ எக்ஸசைஸ் அது அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 40 minutes அது முடிச்சுட்டு மினிமம் ஒரு 15 நிமிஷமாவது பிராணாயாமம், மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம். பிராணாயாமால நிறைய இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நாடி சுத்தி பிராணாயமா இருக்குது, கபாலபதி இருக்குது. கபாலபதி ஏன்னா கடவுள் பின்னாடி ஒளிவட்டம் வரதெல்லாம் அது ஒரு கபாலபத்தின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீதளி இருக்குது, சீத்காரின்னு நீங்கள் வெயில் இப்போ இருக்கு இல்லையா, இப்போ சம்மர் சீசன். ஸோ இந்த டைமில் நான் போய் கூலிங்காக நான் எவ்வளோ
எவ்வளோ தண்ணி குடித்தாலும் உடம்பு கூலிங் ஆகலை இன்னும் கட்டி வருது அப்படின்னீங்கன்னா வெறும் நாக்கை ரோல் பண்ணிவிட்டு மூச்சு எடுத்து விட்டாலே போதும். ஸோ அது ஒரு சீதுகாலியும் சீத்காரின்னு சொல்லுவோம். பக்கத்தில் ஒரு யோகா தெரபிஸ்ட் தான் கேளுங்க. ஸோ அது ஒரு இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் கிளென்சிங்க்குன்னு தனியாக மெத்தட்ஸ் இருக்குது. இன்னும் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு சந்திரநாடி பிராணாயாமம் சூரிய நாடி இருக்குது. இப்போ சப்போஸ் என் உடம்பு ரொம்ப சூடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடை வலது பக்கம் நோஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இடது சைடை ப்ரீத் பண்ணாலே என் பாடி கூல் ஆகிடும். வெறும் 15 நிமிஷம் பண்ணாலே எனக்கு கூட சார் எனக்கு உடம்பு ரொம்ப ஹீட்டு, நான் எப்படி ஹீட்டை குறைக்கிறது அப்படின்னு கேட்க வேண்டாம். ஸோ வலது மூக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இடது மூக்கில் மட்டும் 15 நிமிஷம் ப்ரீத் பண்ணாலே இப்போது உடம்பு கூலிக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த யோகா இப்போது பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக எலும்பு ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே சுத்தமாக பண்ணாத இருக்கவங்களுக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸோ எலும்போட ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி இருக்குது. இப்போ எடுக்கிற வைட்டமின் டி டெஸ்ட் எடுத்தாலும் சரி, கால்சியம் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, உடம்புல எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆவரேஜாக கம்மி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வைட்டமின் D3 டேப்லெட் போடலாமா இல்லைனோ மெடிசன் நிறைய எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னி வரைக்கும் D2க்கு தான் மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணல தவிர D3 கிடையாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சும்மா டெய்லி ஒரு 7 நிமிஷம் எப்போனா காலையில் இல்லை, இளவையில் வந்து சித்தர்கள் ஆபத்துன்றாங்க. டெய்லி காலையில் ஒரு 11 to 12 டைம்லையோ இல்லை ஈவினிங் டைம்லையோ போய்ட்டு ஒரு 7 நிமிஷம் நின்னாலே எலும்பு பிரச்சனை வராது. ஸோ எல்லாருக்கும் என்ன பண்ணுதுன்னா ஒரு 50 வயசுலேயே எல்லாரும் நீங்கள் கேட்ட மாதிரி 50 வயசுலேயே எல்லாருக்குமே முட்டி பிரச்சனை வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா வெறும் ஃபஸ்ட்டு வைட்டமின் டி செக்ரேஷன் எப்படி என்ன கால்சியம் எடுத்துக்கிட்டாலும் சரி, நரிஷ்மெண்ட் என்ன செஞ்சாலும் சரி, எக்ஸசைசஸ் ஃபஸ்ட்டு, அடுத்தது வந்து இன்னும் யோகா மஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆகுது. ஆனால் இப்போ இருக்கிற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிக்கிறாங்க, இன்னும் காரில் ஏறுறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, அங்கே ஆஃபீஸில் காரில் வந்துடுறாங்க. ஆனால் அந்த ஹில் ஸ்டேஷனோ இந்த மலைவாழ் மக்களோ இல்லை நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டாக கேட்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமமாக ஆவரேஜாக 90 இயர்ஸ் ஓல்டு இருக்கிறவங்களும் மினிமம் 20 மைலாவது நடக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் ஃபஸ்ட்டு ரீசனு ஃபார் ஆல் எல்லா பிரச்சனைக்கான காரணம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அவங்களுக்கே தெரியும் நான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா டெய்லி காலையில் எக்ஸசைஸ் பண்ணணும், ஆஃபீஸில் எப்படி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதோட சேர்த்து டயட்டும் ஃபாலோ பண்ணனா கண்டிப்பாக அவங்க லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். 50 வயசுலேயே எல்லாருக்கும் மூட்டு தேய்மானம் வர ஆரம்பிக்குது. இது ஏன் மூட்டு தேய்மானம் வர ஆரம்பிச்சோன்னே எனக்கு தெரியல ஸ்டார்டிங்கே, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வருதுன்னா அந்த சப்காண்டோல் போன் வந்து ஏனியூரல் சொல்லுவோம். அதில் என்னென்னா சென்சேஷன் இருக்காது. ஸோ அந்த சென்சேஷன் அது ஃபுல்லாக எரோஷன் ஆனதுக்கப்புறம் போனில் எப்போ டச் ஆகுதோ அப்போ பெயின் தெரியும். ஸோ பெயின் தெரிஞ்சதுனால தான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இன்னும் சரியாக முடியல. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் எவ்வளோ நான் ரொட்டீன் பண்ணாலும் டயட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்க மூட்டு தேய்மானம் கண்ட்ரோல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்டார்டிங்கே எவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணாலே அவங்க லைஃப் ஸ்பேன் தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். எல்லாருமே டயட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுற அளவை விட 80% ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கான்சன்ட்ரேட் பண்ணாலே அவங்களுக்கு லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து மாடிஃபையாக இருக்கிறதுனால ஒபிசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு ரீசன் எலும்பு சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு. அண்ட் சன்லைட்டுக்கு நம்ம போகாமல் இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது பொதுவாக ஒரு எலும்பு சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் சிஸ்டம்ஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம், நடக்கிறது இல்லை. ஸோ அதனால் இங்கே நீ ஜாயின்ஸ் பெயின் ப்ளஸ் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லலாம். இது சார்ந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அப்படின்னாலும் இன்றைக்கி நம்ம வேலை செய்கிற பணியிடம் காரணமாக நம்ம போன்ஸ் வந்து ரொம்ப காமனாக இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் பார்க்குறோம். ஒரு 20-25 இயர்ஸில் இருக்கவங்களுக்கே கழுத்தில் முன்னாடிலாம் 60 வயசில் தான் ஒரு காலர்னு என்னமோ ஒன்று போடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. இந்த ஒரு பாஸ்டர் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்க்கு மருந்து இல்லாமல் சர்ஜரி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது அலைட் மெடிசன்ஸில் என்ன பாசிபிலிட்டி? சூப்பர் மேம், நல்லா கேட்டிங்க ஆக்சுவலி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துலயே என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த எக்ஸசைஸ் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என் காலை என்னோட முட்டியை நீட்டணும்னா நான் ஆஃபீஸில் சேர் உட்காந்துலே என் முட்டியை நீட்டலாம். ஸோ கழுத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னா காலையில் உங்களுக்கு பண்ண டைமில் என்னோட ஸ்ட்ரெஸ் டைமில் என்ன சிஸ்டமில் இப்படியே உட்காந்துருக்கும் போது கழுத்து என்ன ஆகும்னா ஒரு பகுதியான மசில்ஸ் வந்து ஸ்டிஃபாக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஏன் இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைலுக்கு ப்ராப்ளம் வருது, உட்காந்த இடத்துலயே பிரச்சனை வருதுன்னா ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிப்பீட்டடாக என்ன சொல்கிறாங்கன்னா RSIன்னு சொல்லுவோம். RSIன்னா ரெப்படேட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி. இது ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் ஒர்க் பண்ணுறேன்னா சிஸ்டம் இப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பண்ணிட்டே இருக்கும்போது பர்டிகுலர் மசிலோ அந்த டெண்டனோ என்ன பண்ணால் ஓவர்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு பிரச்சனை. ரெண்டாவது உட்காந்தே இருக்கும்போது கழுத்து மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கழுத்தில் ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். இது மெயினாக வருது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கேஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்க் தான் ஜாஸ்தி. ஸோ டிஸ்க்குன்னா ஒன்றும் இல்லை, 2 எலும்புக்கு நடுவில் இருக்கிற அந்த தண்ணி தான் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். அது எதுக்குன்னா ஷாக் அப்சர்வர் நல்லா குஷன் மாதிரி ஆகிறதுக்காக. இது என்ன ஆகுனா க்ரானிக்காக நம்ம மூவ்மெண்ட் இருக்கும்போது தான் அந்த குஷன் மாதிரி போயிட்டு வரும்போது அந்த டிஸ்க்கு நரிஷ்மெண்ட்டே இருக்கும். அதாவது எலும்பு அந்த வெர்டிபிரேக்கு நரிஷ்மெண்ட் அது மூவ்மெண்ட்டே இல்லாத போது என்ன ஆகுனா டீஹைட்ரேஷன் நடக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுனா டேரெக்டாக போக ஆரம்பிச்சிடும். மூணாவது முக்கியமான ரீசன் மூவ்மெண்ட்டே கழுத்து இல்லை உட்காந்தே இருக்காங்கன்னா என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக பர்டிகுலர் மசில் ரைட். இப்போ சப்போஸ் நான் மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும்போது என்னோட நார்மல் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ மூவ்மெண்ட்டே இல்லாத போது என்ன ஆகுனா ஒரு சதவீதம் வந்து பர்டிகுலர் டைட் ஆகும். சப்போஸ் நான் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த சைடில் இருக்க மசில் டைட் ஆகும். ஸோ இப்படி இருக்கும்போது ஸோ பின்னாடி இருக்க மசில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஸ்ட்ரெச் ஆகி என்ன ஆகுனா அது வீக்னஸ் போக ஆரம்பிச்சிடும். எப்போவுமே ஒரு மசில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பொசிஷன்லேயே இருக்கும்போது வீக்னஸ் போகும்.
ஷார்ட் அண்ட் பொசிஷன்லேயே இருக்கும்போது டைட்னஸ் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லோடு வந்து இப்படி இருக்கா, ஸோ கொஞ்சம் கூணு விழுற மாதிரி ஆரம்பிச்சிடும். ஸோ அட்ஜஸ்ட் ஜாயின்ஸ் எக்ஸஸ் வெர்டிப்ரா எல்லாம் ஸ்டிஃபாக ஆரம்பிச்சோம். இதுக்கு என்ன பண்ணலாம்னா வீட்டில் போயிட்டு ஒரு 20 நிமிஷம் டெய்லி ஜாபெல்லாம் முடிச்சிருங்க. 12 hours இருந்தாலும் பரவாயில்ல. இதில் அதில் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 நிமிஷத்துக்கு ஒரு பிரேக் எடுக்கலாம். இல்லை வீட்டில் போயிட்டு ஃபுட்பால் ஏதாவது ஒரு தலங்கணி திண்டு ஏதாவது முதுகில் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி படுக்க சொல்லலாம் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன பண்ணலான்னா முடிஞ்ச அளவுக்கு கால்சியம் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட சொல்லலாம். தேர்ட் என்ன பண்ணலாம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சன்லைட் யூஸ் பண்ணலாம். ஃபோர்த்து நீங்கள் என்ன சொன்னாலும் 20 மினிட்ஸ்க்கு ஒரு பிரேக் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் தெரப்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். தெரப்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னா சப்போஸ் பிரச்சனை இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எக்ஸசைஸோ வீட்டில் ரொட்டீனோ எல்லாமே கண்டினியூ பண்ணலாம். ஒன்ஸ் கழுத்தில் எனக்கு வலி வர ஆரம்பிச்சதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா வீக்னஸோ இல்லை மசிலோட ஃப்ளெக்சிபிலிட்டியை காரணம் இருக்கும்போது அதை தெரப்பியூட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கழுத்தில் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, மெயினாக டிஸ்க்கு கையில் ஃபுல்லாக ரேடியேட் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா ஸோ அந்த திக்கனாக இருக்கிற மசிலனும் அல்ட்ராசவுண்டோனோ ஒரு மொடாலிட்டியை கொடுத்து லூஸ் பண்ணாலுமே நல்லா இருக்கும். நான் ஃபிசியோதெரபிஸ்ட்டை போகிறேன் சார், சுத்தமாக வழி இல்லை, எனக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு, ஆனால் திருப்பி ஒரு மாதம் கழிச்சு திருப்பி வருது. ஸோ ஒரு ஆர்த்தோபெடிஷன் போகிறேன், அங்கே இன்னும் ட்ரக் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன், ஃபிசியோதெரபிஸ்ட்டை போகிறேன், அவங்க அட்ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதை ரீடைன் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ் ப்ரோட்டோகாலோ ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ரோட்டோகாலோ ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ சப்போஸ் நான் வந்து இன்னும் ஒரு சீலிங்கில் வந்து நான் பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்கிறாங்கன்னா ஸோ சீலிங்கில் பார்த்து செஞ்சுட்டே இருக்காங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் செய்யலாம், 10 நிமிஷம் செய்யலாம். ஸோ ரெகுலராக ட்ரெயின் ஆகிறவங்க ஒரு நாள் பூரா செஞ்சு முடிச்சுறாங்க. ஆனால் அந்த கழுத்து என்ன ஆகும், பர்டிகுலராக ஒரு மசில் ஸ்ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு ஒரு 3 month ரெஸ்ட் எடுத்துட்டு எந்த வேலையை செய்யாங்க திருப்பியும் வந்துட்டேன். அகைன் திருப்பியும் போய் நான் சீலிங்கில் அதே மாதிரி பொசிஷனில் கழுத்தை வச்சு நான் சீலிங்கில் பெயிண்ட் அடிச்சுன்னா ஆப்வியஸாக கண்டிப்பாக வரும். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரஷ் பண்ணால் உள்ளுக்குள்ளே எப்படி அழுக்கு ஃபார்ம் ஆகுதோ அது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக திருப்பி ஸ்ட்ரெயின் ஆகும், ஏன்னா நார்மல் ரொட்டீனில். ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் பயிற்சி முறையும் கொஞ்சம் ரெகுலராக செஞ்சுட்டே இருக்கும். இதில் நம்ம தெரப்பி பாயிண்ட் ஆஃப் வியூஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபிசியோ சொல்லிட்டேன். நான் இப்போ எக்ஸசைஸோ மொபிலிட்டியோ ஃப்ளெக்சிபிலிட்டியோ அதுக்கான பர்டிகுலர் எக்ஸசைஸோ போடல, இல்லை ட்ராக்ஷன் போட்டு மொபிலைசேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன். ரெண்டாவது என்ன பண்ணலாம்னா அக்யூபஞ்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா டியூ 14 ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த டியூ 14 அக்யூபஞ்சரில் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை மட்டும் ட்ரிகர் பண்ணிங்கன்னா இது வந்து ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் பாயிண்ட் C7 லெவலில் மட்டும் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கட்டியாக ஒன்று ஃபார்ம் ஆகும். அதில் ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு நீடில் போட்டு லூசன் பண்ணி ரிலீஸ் பண்ணாலே இமீடியட்டாக வலி அரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சோம், சுத்தமாக வலி இருக்காது. தேர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வர்மத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த இடத்துல ஒன்றும் அந்த கட்டியை ஒன்றும் கழுத்து வலி கேட்டது சொல்கிறேன். ஸோ அந்த கட்டியை ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடம் பர்டிகுலராக வலி இருக்கும் சார், அந்த வலி இருக்கும் போதில் இடம் வீங்கிடும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வர்மத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஆர்ஜின் டு இன்சர்ஷன் மசில் வழியாக ஃபுல்லாக வழிச்சிடுவாங்க. ஸோ இப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரூவன் பண்ணிட்டாங்க. ஸோ வர்மாவில் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தில் வந்து ஃபுல்லாக அந்த மசிலை மட்டும் லூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவே வர்மத்தில் சொல்லிட்டேன். இப்போ யோகாலன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக புஜங்காசனாவோ இல்லை ஆர்ம் ஸ்ட்ரெச்சிங் போசஸ் எல்லாமே பண்ணிங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் ஃப்ளெக்சிபிலிட்டி என்ன ஆகும், ஸோ திருப்பி வலி வராமல் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் ஒரு பேஷண்ட்ஸ் பார்க்குறோன்னா எப்படி பார்ப்போம்னா இப்போ சப்போஸ் கழுத்து வலி வருதுன்னா கழுத்து வலிக்கு நாங்கள் சப்போஸ் ஒரு ட்ரை நீலிங் கொடுக்குறோம், அந்த பர்டிகுலர் மசில் லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஸோ அந்த ஏன் வலி வருதுன்ற ஆராய்ச்சி மெயினாக இருக்கும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வலி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு மெடிசன் போட்டாலோ இல்லை ஒரு இன்னும் ஆயில் போட்டு ரிலீஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். ஸோ அந்த வலி ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் மசில் டைட்டாக இருக்கலாம், இல்லை லூஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சைட் ஆஃப் மசில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு பிரச்சனை இருந்தது. ஸோ கண்ணு பிரச்சனை வச்சுட்டு கழுத்து வலின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் தாங்க ஒரு டீச்சர் அவங்க ஆக்சுவலி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஃபிசியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆர்த்தோபெடிஸ்ட்டை போகிறாங்க, ஆயில் போனாங்க, இன்னும் நீடிங் கொடுக்குறாங்க, இன்னும் சித்தாட்ட போனேன்னு சொன்னாங்க, ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு சொன்னாங்க. ஸோ எல்லார்ட்டையும் போய் பார்த்தீங்க சார் பண்ணும்போது நல்லா இருக்குது, எனக்கு திருப்பி வருதுன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நாங்களும் வரும்போது கேட்டாங்க சார் இந்த மாதிரி இருக்குது, என்ன மெம்பர் பண்ணி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட என்ன அசஸ் பண்ணி பார்த்தேன்னா கம்ப்ளீட்டாக செக் பண்ணி என்ன ப்ரொஃபஷன் கேட்கும்போது டீச்சர் ப்ரொஃபஷன் என்ன மேம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எடுத்து உட்காந்து கொடுக்க படிக்க சொன்னால் இப்படி வச்சு படிக்கிறாங்க. ஸோ அப்போ என்னன்னா கண்ணில் பிரச்சனை. ஸோ விஷன் ப்ராப்ளத்தினால புக்கை ஸ்ட்ரெயின் பண்ணுறது பேப்பர் கஷ்டம் பண்ணுறதுலாம் குனிஞ்சு பண்ணி ஸோ கழுத்தில் ப்ராப்ளம் என்ன தான் மசில் ரிலீஸ் பண்ணி எக்ஸசைஸ்லாம் கொடுத்தாலும் கண்ணு பிரச்சனை ஆப்வியஸாக நம்ம ஸோ கொஞ்சம் குனிஞ்சு ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ அப்போ ப்ராப்ளம் அது. ஸோ சோர்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கண். ஸோ கண்ணை நான் சரி பண்ண கண்ணு செக் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு ஒன்றும் ஆப்தமாலஜிஸ்ட் அமிச்சு கண்ணு செக் பண்ணால் கண்ணாடி போட்டாங்க, நார்மலாக படிக்க ஆரம்பிச்சு கழுத்து வலி இல்லை. ஸோ பிரச்சனை என்னவோ அதுக்கு பார்க்க ஆரம்பித்தாலே ஆல்மோஸ்ட் 99.9% ஆஃப் ப்ராப்ளத்தை தவிர்க்கலாம். ஓகே, இப்போ இந்த மூட்டு வலின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ இந்த ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு வரும்போது இன்றைக்கி நமக்கு இந்த ஃபீவர்லாம் வந்ததுக்கப்புறமா மர்ம காய்ச்சல்லாம் வந்தபோது சிக்கன் குனியா அதெல்லாம் சொன்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட எலும்போட ஸ்ட்ரென்த்தே ஃபுல்லாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி, கீழே உட்கார முடியல, காலை மடிக்க முடியல, இந்த மாதிரி அந்த ஃபீவர் சரியாக போயிட்டாலும் இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸாக போன் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வருது. ஸோ இப்போ இதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது அலைட் மெடிசின்ஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணும்? சூப்பர் மேம், கரெக்டாக கேட்டிங்க. ஆக்சுவலி இது எல்லா கண்டிஷனுமே எந்த ஒரு நோய் வந்துட்டு போனாலும் சப்போஸ் ஒரு டைஃபாய்டு வந்துட்டு போச்சு எனக்கு முடி கொட்ட ஆரம்பிக்கும் 1 month கழிச்சு. ஸோ இந்த மாதிரி எனக்கு அதே மாதிரி ஒரு சிக்கன் குனியா வந்துட்டு போச்சு எனக்கு எல்லா ஜாயின்ஸும் பெயின் வர ஆரம்பிச்சு. ஸோ இந்த ஜாயிண்டோட பெயின் அனாலிசிஸ்ன்றதே ஒரு பெரிய
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் எனக்கு ஜாயின்ட் பெயின் வருதுன்னா இட் கேன் பி ஆஃப் எனி ரீசன். இனிமேல் இன்ஃபெக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்னா கூட ஒரு ஜாயின்ட் பெயின் வரலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபிசியோபதி கொடுக்கலாம்னா கொடுக்கக்கூடாது அந்த டைமில். ஸோ ஒரு இதே சீரோநெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் இருந்தால் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே அது அந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீராய்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது என்ன பண்ணலாம்னா உடம்புல மொத்தம் கிளென்சிங் பண்ணணும். கிளென்சிங் என்னென்னா இப்போ சிக்கன்குனியா வந்துட்டு போயிடுச்சுன்னா அதோட தாக்கத்தினால உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜாயின்ஸில் எல்லாத்துலேயுமே என்ன ஆகும்னா அந்த இன்ஃபெக்ஷனோ இல்லை அது எல்லாமே உள்ள அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஜாயின்ஸ்குள்ளே இருக்கும்போது என்ன ஆகும்னா என்னதான் நான் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து வலி எடுக்கணும்னு நினச்சா கூட அது உள்ளுக்குள்ளே வந்து திருப்பி ஜாயின்ஸ் பண்ண சொல்லணும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா காலைல தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா மெயினாக தூங்கி எந்திரிக்கும் போதே எனக்கு ஜாயின்ஸ்லாம் பயங்கர ஸ்டிஃபாக இருக்குது சார், அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்க கொஞ்சம் லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிளென்சிங் என்னன்னா ரிப்பீட்டடாக ஏரோபிக் சைக்கிளை ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கும்போது ஜாயின்ஸில் வந்து பெர்ஃபியூஷன் ஜாஸ்தி இருக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா சப்போஸ் ஒரு மாத்திரை இப்போ ஜாயின்ட் பெயின் இருக்குன்னா மெயினாக அந்த கிளாவிக் சொல்லுவாங்க. இது என்னன்னா ஃபுல்லாக வந்து ஆன்டிகோயாகுலன்ட் டேப்லெட் இதை கொடுக்கும்போது உள்ள இருக்கிற சின்ன ஜாயின்ஸ்க்குலாம் பெர்ஃபியூஷன் ஜாஸ்தி போகும். ஸோ போகும்போது என்ன ஆகும்னா உள்ளே போயிட்டு அந்த அழுக்கெல்லாம் நீரை வெளியில் தள்ளி விட்டுரும். ஸோ அதனால ஜாயின்ட் பெயின் இருக்காது. ஒன்ஸ் அந்த மெடிசன் ஸ்டாப் பண்ண சார் எனக்கு திருப்பி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சிக்கன்குனியா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்குலாம் என்ன ஆகும்னா அங்கங்கே அக்யூமுலேஷன் ஜாஸ்தியாகி உள்ள இருக்கிற ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தி ஆகுது. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கேப்சியூலோ இல்லை சைனோவில் திக்கனிங் சொல்லுவாங்க, அதெல்லாம் திக்கன் ஆகிட்டு அது ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் ஆயிரும். ஸோ நார்மல் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கவே இருக்காது. நார்மல் ஃப்ளெக்சிபிலிட்டினா சப்போஸ் என்னோட விரலை இந்த அளவுக்கு மூவ் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனால திருப்பி அக்யூமுலேஷன். ஸோ என் ரேஞ்ச் போகும்போது தான் ப்ராப்பர் ஃப்ளெக்சிபிலிட்டி கெயின் ஆகும். ஸோ அப்போ அவங்களுக்கு ரிப்பீட்டடாக ஃபஸ்ட்டு கிளென்சிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாயின்ஸுக்குள்ளே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் சிக்கன்குனியானே எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு மசாஜ் எடுத்துக்கிறேன் அப்போ நல்லா இருக்கான்னு கேட்டால் ஆயில் மசாஜ் மட்டும் பத்தாது. ஸோ ஜாயிண்ட்டை லூசன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டீம் பாத் எடுத்தாலும் சரி அந்த மாதிரி போட்டு கிளென்ஸ் பண்ணலாம். இல்லை எனிமா கொடுத்துட்டு வாஷ் அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எடுக்கிற டயட்டை பொறுத்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பெரண்டான்னு சொல்கிறேன், அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. பெரண்டா தொழில் வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்து பெரண்டை எடுத்தாலே போதும், ஜாயின்ஸ் வந்து நான் ஆரம்பிச்சிடும். ஸோ பால் இப்போ எடுத்துக்கலாமான்னு கேட்டால் பெரிய ஒரு சந்தேகம் தான். ஏன்னா பாலில் இருக்கிற நிறைய இப்போ ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா பாக்கெட் பால் எடுத்துக்காதீங்க, அதுவே உடம்பு ப்ராப்ளம் சொல்கிற அளவுக்கு இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பால் ஒன்று. ஸோ அதுக்கு இதில் பசும்பால் வாங்கி சாப்பிட்லாம். கேழ்வரகு இருக்கிறதுல அவ்வளோ கால்சியம் சத்து நம்ம பாலில் இருக்கிறத விட 300 மடங்கு கால்சியம் வந்து கேழ்வரகுல இருக்குது. ஸோ கேழ்வரகு கூட எடுத்துக்கலாம். இதில் என்ன ஆகும்னா ஜாயிண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது இம்யூனிட்டி எதிர்த்து போராடும். சப்போஸ் இதுலேயே அக்யூபஞ்சரில் நான் எப்படி இதை கொண்டு வரலான்னு சொன்னீங்கன்னா இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்கோ அந்த பெயினை தனித்தனியாக சப்போஸ் இந்த இடத்துல பெயின் இருக்குது சரி எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஃபிசியோ பண்ணால் சரியாயிடுமா, இந்த இடத்துல பெயின் இருக்குது அரெஸ்ட் பண்ணலாமா, ஸோ எல்போவில் பெயின் இருக்குன்னு தனியாக ஒரு பெயினாக அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒரு ஃபிசிஷியன்ட்ட போனால் கண்டிப்பாக ஒரு பெயின் கில்லரோ ஒரு ஸ்டெராய்டோ கொடுப்பாங்க, சரியாக ஆரம்பிச்சிடும். இது எல்லா பெயினையும் டோட்டலாக அரெஸ்ட் பண்ணணும்னா நம்மளோட இம்யூனிட்டி ஏற்றலாம். இது என்ன ஒரு சுருக்கமாக ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா ஒரு குழந்தைங்க பிறக்கும் போது 25 மில்லியன் ஸ்டெம் செல்ஸோட பிறக்குது. அது எப்போ நோய்வாய்ப்படுது, எப்போ ஒரு ஆள் இறந்து போகிறாங்கன்னு சொன்னால் எப்போ அது உடம்புல 5 மில்லியன் ஸ்டெம் செல்ஸ் உண்டு இருக்குதோ அப்போ ஏன்னா அவனோட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது. ஸோ உடம்புல உள்ள எல்லா பிரச்சனையும் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எதிர்த்து போராடுறதை விட தன்னோட உடம்பு இம்யூனிட்டி எதிர்த்து போராடுறதுக்கான வலிமையை பெற்று வச்சுருந்தது. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வராமல் இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ சிக்கன்குனியா ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கான எக்ஸசைசஸ் கொடுத்து பாடி கிளென்ஸ் பண்ணி எனிமா கொடுத்துட்டு ப்ரீதிங் எக்ஸசைஸ் பிராணாயாமம் வேர்ல்டு கிளாஸ் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். எதுக்குன்னா நல்ல ஆக்சிஜன் பர்ஃபியூஷன் போக உடம்புல ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆகி ஆக்சி ஹீமோக்ளோபின் மாறி உடம்புல டிஷ்யூ பர்ஃபியூஷன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ உடம்பு கிளென்ஸ் ஆகிட்டே இருக்கும், நம்மள அறியாமல் இன்னும் டீடாக்ஸிஃபை ஆகிட்டே இருக்கும். ஸோ எனிமா சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த சுடுதண்ணில் குளிச்சா நல்லா இருக்குது சார், எனக்கு பசனில் குளிச்சா நல்லா இருக்குமான்னு ஒரு டவுட்ஸ் இருக்குது. சுடுதண்ணில் குளிச்சா எனக்கு சுத்தமாக வழியே இல்லை சார், நல்லா இருக்குது, திருப்பி நான் பசனில் குளிக்க மாட்டேன்னு சொல்லி அது சுடுதண்ணியே குளிச்சாலுமே அது ஒத்தரம் கொடுத்தா ஏன் அது நல்லா இருக்குன்னா அதே நான் சொன்ன மாதிரி பெர்ஃபுரேஷன் ஜாஸ்தி இருக்குது. ஸோ சின்ன போரஸ் எல்லாம் பிளட் ஃப்ளோ நல்லா போகும்போது ஜாயின்ஸ் ஃப்ரீ ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பர்சனலில் குளிச்சிங்கன்னா பிளட் ஃப்ளோ போகுது, அரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பனி டைமில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸே வலியில் இருக்கிற பேஷண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த பனி டைமில் வந்து ஜாஸ்தி இருக்கும், டில் ஒரு ஜனவரி வரைக்கும் இருக்கும். ஸோ மார்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிசியோ கிளினிக்கே கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா அந்த டைமில் வலியே இருக்காது, ஸோ கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. இது என்ன பண்ணலான்னா ஸோ அந்த பனி டைமில் இருந்தாலும் பச்சை தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப அட்வைசபிள். ஒருவேளை ஜாயின்ட் பெயினாக இருந்தால் அப்போதைக்கு நீங்கள் சுடு தண்ணி ஊற்றணும் கொடுத்தீங்கன்னா அப்போதைக்கு நல்லா இருக்கும். பட் ஆனால் பச்சை தண்ணியில் குளிக்கும் போது அப்போ தான் இம்யூனிட்டியே ஜாஸ்தி ஆரம்பிச்சிடும். எப்படி குளிக்கணும்னு அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. வாயில் கொஞ்சம் தண்ணி வச்சுருங்க. இந்த ஹீட் எப்படி வெளியேற்றணும்னா வாயில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் குளிக்கணும். வாயில் தண்ணி நல்லா காகல் பண்ணாலும் சரி, இல்லை நல்லெண்ணெயை ஊற்றி காகல் பண்ணாலும் சரி, வாயில் தண்ணி வச்சுட்டு தண்ணி ஊற்றும் போதே காலிலேருந்து ஊற்றிட்டே வரணும். ஊற்றிட்டு வரும்போது அந்த ஹீட்டை மூக்கு வழியாக வெளிவிட்டாலே அந்த சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஹீட் எல்லாம் வெளியே போச்சுனால அந்த பெயின் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ லேட்டர் ஆன் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் டைம் வரும்போது வலி தெரியாமல் இருக்கும். ஒரு ஏன்முறை மருத்துவராக ஒரு மாற்று மருத்துவ சிகிச்சை அப்படின்னு வரும்போது இன்றைக்கி மருந்து இல்லாமல் நம்ம எதெல்லாம் சரி பண்ண முடியும்னு பார்க்கும்போது நீங்கள் சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம்
நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணி ஆகணும். அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு வாழ்க்கை முறையில் விஷயங்களை கடைபிடிச்சிருந்தாங்களோ இன்றைக்கி நம்ம மாடர்னைசேஷன் போனாலும் பழைய விஷயங்களை திருப்பி கொண்டு வர வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கோம். அப்படி பண்ணாதான் அதை நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நம்ம சேவ் பண்ண முடியும்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. பல்கலைக்கழகங்களில் இருக்கும் நூல்களை படித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல அரிய தகவல்களை பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கும் நமக்காக சில தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பொதுவாக குழந்தைகளுக்குத்தான் பெயர் சூட்டுவார்கள். ஆனால் நம் நாடுதான் விந்தையான நாடாயிற்றே. சென்ற வாரம் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நம் நாட்டில் சிலர் புதிய பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அவரை இனிமேல் ராம்ஜி அம்பேத்கர் என்று அழைக்க வேண்டுமாம். இதனை யார் சொல்லியிருக்கிறார்கள்? போகிற வருகிறவர்கள் அல்ல, உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார். அதனை அந்த நாட்டின் ஆளுநர் பரிந்துரைக்கிறார். அது சட்டமாக வருவது போல, ஒரு அரசு ஆணையாக வருவது போல கடிதங்கள், அறிக்கைகள் அனுப்பப்படுகின்றன. எல்லா இடங்களிலும் இனிமேல் ராம்ஜி அம்பேத்கர் என்று தான் அழைக்க வேண்டும். இது என்ன கூத்து? இறந்து போன ஒருவரின் பெயரை இவர்கள் ஏன் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றுகிறார்கள்? 1956ஆம் ஆண்டு அம்பேத்கர் இறந்து போனார். அவரை மீண்டும் இவர்கள் தோண்டி எடுத்து அவருக்கு பெயர் சூட்டுகிறார்கள். வேறொன்றுமில்லை, ராம்ஜி என்கிற பெயரை முன்னால் சேர்த்து விட்டால் அவரையும் ராமபக்தர் என்று வருகிற தலைமுறை நினைத்து கொள்ளட்டும் என்று எண்ணுகிறார்களோ என்னவோ நமக்கு தெரியாது. கேட்டால் பிஆர் அம்பேத்கர் என்பது பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் தானே. அந்த பெயரை நாங்கள் முழுமையாக சொல்லுகிறோம், அதில் என்ன பிழை என்கிறார்கள். எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் பெயர் சூட்டலாம். ஆனால் பெயர் சூட்டுவதனாலேயே ஒரு அறிஞனினுடைய குணமும் கருத்தும் மாறிவிடாது. அப்படி நினைப்பார்கள் என்றால், அப்படி நினைக்கிறவர்களை விட அறிவு குறைவானவர்கள் வேறு யார் இருக்க முடியும்? இன்றைக்கு ராம்ஜி அம்பேத்கர் என்று இவர்கள் சொல்லி ஒருவேளை அந்த பெயரே நிலைத்து விடுகிறது என்று வைத்து கொண்டாலும் கூட, வருகிற தலைமுறை அந்த ராம்ஜி அம்பேத்கர் ராமரை பற்றி என்ன எழுதியிருக்கிறார் என்று படிக்க மாட்டார்களா? ராமரை பற்றி அம்பேத்கரை விட கடுமையாக எழுதியவர்கள் உண்டா? இந்துக்களினுடைய மதங்களை, சடங்குகளை அத்தனை கடுமையாக இந்தியாவில் கண்டித்து எழுதியவர்கள் சென்ற நூற்றாண்டில் அம்பேத்கரும் பெரியாரும் தானே. எனவே பெரியாரின் பெயரில் கூட ராமசாமி இருக்கிறது. இவர்கள் பெரியார் என்று சொல்லக்கூடாது என்று எண்ணி முடிவெடுத்து கொண்டு ராமசாமி என்று சொல்கிறார்கள். சொல்லட்டும், நல்லது, அவருடைய பெயர் அதுதான். அந்த பெயரை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவில்லை. அவர் வாழும் காலத்திலேயே கேட்டார்கள், உங்கள் பெயரை ராமசாமி என்று வைத்திருக்கிறார்களே, நீங்கள் ராமரை எதிர்க்கிறீர்களே, நீங்கள் ஏன் பிறகு இந்த பெயர் வைத்துக் கொள்ளுகிறீர்கள் என்று. அதற்கு கடுமையாக ஐயா பெரியார் சொன்னார், பெயர் என்பது ஒரு அடையாளம், பெற்றோர்கள் வைத்தார்கள், இத்தனை காலம் ஆகிவிட்டது, இனிமேல் நான் பெயரை மாற்றி எத்தனை பேருக்கு தெரிய போகிறது, இருந்து விட்டு போகட்டும், வேண்டுமானால் நீங்கள் நாளையிலிருந்து என்னை வேறு பெயரால் அழைத்து கொண்டு போங்கள் என்று கடுமையாகவே ஒரு சொல்லை பெரியார் பயன்படுத்தினார். எனவே பெயரை மாற்றுவதால் ஆளை மாற்றிவிட முடியாது, அவருடைய கருத்தை, எண்ணத்தை மாற்றிவிட முடியாது. அம்பேத்கரை மாற்றவே முடியாது என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லுகிறேன். இவர்கள் ராம்ஜி அம்பேத்கர் என்று அழைக்க வேண்டும் என்கிறார்கள் இல்லையா? ராமரை பற்றி அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை மட்டும் பார்த்தால் இந்த பெயர் பொருந்துமா பொருந்தாதா, அல்லது இந்த பெயரை வைக்கிறவர்களுக்கு எத்தனை சிக்கலை கொண்டு வரும் என்பதை நாம் அறியலாம். அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிற ஆயிரக்கணக்கான பக்கங்களில் அவர் எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக ஒரு புத்தகம் என்று சொன்னால் ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா என்பது அம்பேத்கருடையது. அதாவது பழங்கால இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் என்று அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தினுடைய 2வது பகுதி பார்ட் 2 என்பதில் 6வது இயல், அதாவது மொத்தத்தில் அது 6வது இயல், இந்த 2வது பகுதியில் 2வது இயல், த லிட்ரேச்சர் ஆஃப் பிராமினிசம் என்பது அதற்கு தலைப்பு. பார்ப்பனர்களின் இலக்கியம் என்றுதான் அம்பேத்கர் தலைப்பை கொடுத்திருக்கிறார். அதில் 6 இலக்கியங்கள் அவர்களால் உருவாக்கப்பட்டன என்கிறார். அந்த 6 இலக்கியங்களையும் அவர் வரிசைப்படுத்துகிறார்.
மனுஸ்மிருதி தான் முதல் இடத்தில் இருக்கிறது. பிறகு மற்றவைகளை சொல்லுகிறார். சங்கராச்சாரியாரினுடைய எழுத்துகள் மகாபாரதம், ராமாயணம், புராணம் என்று எல்லாவற்றையும் குறிக்கிறார். அதில் 5வது இடத்தில் அவர் ராமாயணத்தை வைத்திருக்கிறார். ராமாயணம் பற்றிய விமர்சனங்களை அவர் உள்ளே வைத்திருக்கிறார். கடுமையான விமர்சனங்கள். அவர் கேட்கிறார், எந்த ராமாயணத்தை நம்புவது? எத்தனை கதைகள்? அது வெறும் கதை. ஆனால் கதைக்குள்ளேயே எத்தனையோ கதைகள். ஒரு ராமாயணம் அல்ல, பல ராமாயணங்கள் இருக்கின்றன. ஒரு ராமர் அல்ல, பல்வேறு விதமான குணங்களை கொண்ட ராமர்கள் இருக்கிறார்கள். யாரை நம்புவது என்று அம்பேத்கர் கேட்கிறார். மிக கடுமையாக இந்த இந்து மத இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகிற இவைகளெல்லாம் இந்து மத இலக்கியங்கள் அல்ல, அவை பார்ப்பனர்களின் இலக்கியங்கள், பிராமின் லிட்ரேச்சர் என்றே அவர் தலைப்பையே அப்படித்தான் கொடுத்திருக்கிறார். ஹிந்து லிட்ரேச்சர் என்று கொடுக்கவில்லை. எனவே ராம்ஜி அம்பேத்கர் இந்த இலக்கியங்களை, குறிப்பாக ராமாயணத்தை இந்து மதத்தின் இலக்கியம் என்றையே கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினாலே அவர் பெயரை மாற்றிவிட்டு, பாருங்கள், அம்பேத்கர் ராமபக்தர் என்று சொல்ல முனைவார்கள் என்றால் அவர்களை விட அறியாமையில் மூழ்கி கிடக்கிறவர்கள் யாரும் இருக்க முடியாது. நீங்கள் ராமபக்தர் என்று சொல்லுவதனால் இன்னொரு ஆபத்தும் நேரக்கூடும். உண்மையான ராமபக்தர்கள், அடடா, அம்பேத்கரே ராம்ஜி அம்பேத்கர் தானே, எனவே இவர் ராமரை பற்றி, இந்து மதத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக படிக்க தொடங்குவார்கள் என்றால் பிறகு அவர்களுக்கு ஏற்கனவே ராமர் மீது இருந்த பக்தியும் கூட போய் தொலைந்து விடும். ஆகையினால் ஒருவரின் பெயரை மாற்றுகிற இந்த சின்ன சின்ன வேலைகள், இதுவை சின்னத்தனமானவை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வேலைகளால் பெரிய சாதனைகளை தாங்கள் செய்து முடித்து விட்டோம் என்று கருதுகிற எண்ணம் எதனாலோ இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நாம் அறிவோம், அம்பேத்கரிடம் இவர்களுக்கு, அதாவது இப்போது பெயர் மாற்றினார்களே, இவர்களுக்கு எவ்வளவு நெருக்கமும் பக்தியும் இருக்கிறது என்பது நமக்கு ஊருக்கு தெரிந்த ஒரு செய்திதான். பாபர் மசூதியை இடிப்பதற்கு இவர்கள் தேர்ந்தெடுத்த நாள் அம்பேத்கரினுடைய நினைவு நாள் தானே. அம்பேத்கர் ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்தார், டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இறந்தார். பாபர் மசூதியை இடிப்பதற்கு இவர்கள் தேர்ந்தெடுத்த நாள் டிசம்பர் 6. எதனால் என்றால், டிசம்பர் 6 என்றால் அம்பேத்கரினுடைய நினைவு வரக்கூடாது, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நினைவுதான் வர வேண்டும், அதனை கொண்டாட வேண்டும். அம்பேத்கரினுடைய நினைவு நாள் என்பது வருத்தத்திற்குரிய நாள். இன்னமும் பல ஆண்டுகள் அவர் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கக்கூடாதா என்று அறிஞர்கள் சிந்திக்கிற நாள். அதனை வருத்தத்திற்குரிய நாளாக இல்லாமல் தாங்கள் இடித்து தகர்த்த கொண்டாட்டத்திற்கு உரிய நாளாக அதனை மாற்ற வேண்டும் என்றுதான் அந்த தேதியிலே அவர்கள் இடிக்கிறார்கள். ஏப்ரல் 14 என்பது கூட தமிழகத்திலே பலரால் அது சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு என்று தவறாக காலகாலமாக அது கொண்டாடப்படுகிறது. ஏறத்தாழ தெலுங்கு நாயக்கர்களினுடைய காலத்தில் அந்த மாற்றம் ஏற்பட்டு இன்று வரை மக்களில் பலர் அதை நம்புகிறார்கள். தைதான் தமிழர் புத்தாண்டே தவிர சித்திரை புத்தாண்டு அல்ல. ஏப்ரல் 14க்கு ஏதேனும் ஒரு சிறப்பு இருக்குமா என்றால் இருக்கிறது. அது அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாள் என்பதுதான் அந்த சிறப்பு. எனவே நாம் ஏப்ரல் 14ஐ அம்பேத்கரினுடைய பிறந்த நாளாக பார்த்து கொண்டாடுகிறோம். டிசம்பர் 6 அண்ணலின் நினைவு நாளாக நினைத்து துக்கப்படுகிறோம். இவர்கள் ஏப்ரல் 14ஐ சித்திரையின் பிறந்த நாள் புத்தாண்டு என்கிறார்கள். டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் என்கிறார்கள். இப்படி அம்பேத்கரினுடைய புகழை குலைப்பதற்கு முயற்சிக்கிற இவர்கள்தான் திடீரென்று அம்பேத்கரின் மீது ஒரு பெரிய பற்றுதல் வந்து அவருடைய பெயரை ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றியிருக்கிறார்கள். இவையெல்லாம் கேலிக்குரியனவாகத்தான் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன. அறிவியலின் வளர்ச்சி, தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம், இவைகளை வைத்துதான் ஒரு நாட்டின் பொருளாதாரம் அமைகிறது. அந்த வகையில் அறிவியலின் முன்னேற்றத்தை பற்றியும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை பற்றியும் ஒவ்வொரு வாரமும் இப்பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். இந்த வாரம் என்ன நிலை என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற தொகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற பிரிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சைபர் கிரைம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, சைபர் குற்றங்களும் சைபர் பாதுகாப்புகளும். இப்போது டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் என்னென்ன இருக்குது,
இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இந்தியன் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன அவேர்னஸ் கோர்சஸ்லாம் பண்ணலாம், அதில் எல்லாமே இப்போ நம்ம இந்த பிரிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது இன்டர்நெட் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். இன்டர்நெட்டில் நம்ம நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் நெகட்டிவாகவும் நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சைட் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பர்சன் எகெயின்ஸ்ட் சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் பர்சன், சைபர் கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட், சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹேக்கிங் வந்து இன்னொருத்தர் ப்ரோக்ராமை எடுத்து இன்னொருத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஹேக் பண்ணி அதை வேறு இடத்துல லீக் பண்ணுறது, அதான் ஃபஸ்ட்டு ஹேக்கிங். செகண்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் கிராக்கர்ஸ் வந்து ஒரு இதில் போட்டு ஃபிசிக்கலாக ஒரு செகண்டரி ஸ்டோரேஜோ, ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸோ, ஒரு ஹார்ட் டிஸ்கோ, ஒரு யூஎஸ்பியோ டேமேஜ் பண்ணுறது கிராக்கர்ஸ். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் கிடில் ப்ரோக்ராமை வந்து நமக்கு ஒரு ஏதாவது ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணாமல் போடுறது. அன்எத்திக்கல் எம்ப்ளாயி, ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு பிடிக்கல இன்னொரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இது லீக் பண்ணுறது. சைபர் டெரரிஸ்ட், இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். நம்மளோட சைபர் டெரரிஸ்ட்னால் போய் கவர்மெண்ட்டுக்கே ஒரு அலர்ட் கொடுக்குறது, இது பண்ணலைன்னா நாங்கள் இந்த பயங்கரவாதம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தீவிரவாத தாக்கல் பண்ணுறது. அது மாதிரி கார்ப்பரேட் ஸ்பை, அதாவது ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, எல்லா கம்பெனியோட லீக் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அனதர் கம்பெனிக்கு லீக் பண்ணுறது. ஸோ இதோட ட்ராக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் க்ரைம். இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எந்த அளவுக்கு அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் ஒரு டிராஃபிக் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணார் ஒருத்தர். அது ரொம்ப 10 லேன் 8 லேன் இருந்தால் கூட ஒரு லேன்லேருந்து அடுத்த லேன் டைவர்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்டையர் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணி 4 நாள் ஆச்சு அதோட ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. இதே இது ஆஸ்திரேலியன் அட்டாக் வந்து 250 டன்னோ ஒரு வேஸ்டேஜை வந்து ஒரு ரிவரில் கலக்க வச்சாங்க. அது என்ன ரீசன் கேட்டால் வெரி சில்லி ரீசன். அவரோட அப்பாயின்மெண்ட், அதாவது எங்கெங்கே கம்பெனிக்கு போகிறாரோ அதெல்லாம் வந்து எங்கேயுமே ரிஜெக்ட் ஆகிருக்காரு. அதனால் ஒரு வெக்ஸ் ஆகி இப்படி பண்ணார். இதே இது நார்த் கொரியா சோனி என்டர்டைன்மெண்ட் கம்ப்ளீட் சேனலை ஹைஜாக் பண்ணிவிட்டு அன்ரிலீஸ்டு மூவிலாம் வந்து அதில் போட்டாங்க. சைனீஸ் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸில் உள்ள அது கம்ப்ளீட்டாக அது இதெல்லாம் இருக்குது, டேட்டாபேஸ் இருக்குது, அதோட வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்குது, எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அதை மாற்றினாங்க. இப்போ இது காரில் வந்து யூஎஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா கார் இருக்குது, காரில் வந்து சிப் யூஸ் பண்ணுறாங்க. சிப்பு வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அந்த பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு வந்து அதே சிப்பை ஒரு இன்னொரு ஹேக்கர் கையில் கிடச்சாங்கன்னா இப்போ நம்மளோட பிரேக்கு, நம்மளோட ஆக்சிலேட்டரு, ஸ்பீடு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அவரோட ஹேக்கர் கையில் போச்சுன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. போர்லாண்டில் வந்து ஏரோப்ளைன் ஹேக்கிங் கம்ப்ளீட்டாக எடுத்து ஏதோ ஒரு அடுத்த சிக்னல் கிடைக்காதுன்னா ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு நம்பர் 1 பேங்க்கு, அதிலே பார்த்திங்கன்னா 12 hours அந்த ஏடிஎம்மில் அட்டாக் பண்ணால் எதுவும் ஒர்க் பண்ணாமல் விடுறாங்க. அது மாதிரி எம்பிஏ அப்ளிகேஷன் ட்ராக்கிங் ஒரு இது பண்ணி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலே வந்து நிறைய பேர் அதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய அளவு தாக்கம் கிடையாது. பட் பர்சன்ஸ் வைஸ் இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு சைபர் ப்ரொஃபைலிங் எல்லாமே போட்டுறாங்க. அதனால் அதுலேருந்து ஒரு பர்சன் மேலே பிடிக்கல, இல்லைன்னா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். இப்போ 25 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 4.20 கோடி மக்கள் வந்து சைபர் கிரைம்னால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5ல் ஒரு பகுதி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அஃபெக்ட் ஆகிறாங்க. பட் இன்னொரு புள்ளியில் என்ன சொல்லுதுன்னா 72,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 2004லேருந்து 2014 வரை 10 வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் புக் ஆகிருக்கு. அதனால் இப்போ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 6,000 கம்ப்ளைண்ட் ஒரு வருஷத்துக்கு. பட் இன்னொரு சர்வே என்ன சொல்லுதுன்னா 14,000 கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மாதத்துலேயே நடக்குது. ஸோ 14,000 கம்ப்ளைண்ட் ஒரு மாதத்தில் நடக்கும்போது 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த நேரத்தில் 6,000 கம்ப்ளைண்ட் தான் நம்ம புக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்னென்னா அவேர்னஸ் தேவை. ஸோ அது அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஈஸியாக புக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே முதல்ல கொஞ்சம் நிறைய மாற்றணும். இப்போ ஒரு சின்ன ஒரு கோர்சஸ் இருக்குன்னா ஒரு 100 நாள் ஒரு கோர்ஸ் பண்ணி அந்த ஹேக்கிங் கோர்ஸ் நடத்துவோம். பட் இது யூஎஸ்லேயோ யூகேலேயோ பார்த்தீங்கன்னா 2 years நடத்துவாங்க. ஸோ என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் அது மட்டும் தான் இங்கே பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் மாற்றணும். சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விட அவங்க நிறைய நாலேஜபிளாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அதை வந்து நம்மளோட அந்த ஐடியாவை ஹேக் பண்ணி அதை எப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத திங்க் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய பண்ணால் தான் அதோட லூப் ஹோல்ஸ்லாம் நமக்கு தெரியும். இப்போ பெங்களூரில் பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் ஃபஸ்ட்டு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ மகளிர் காவல் நிலையம் இருக்கிற மாதிரி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 இடத்துல தான் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் அதிகமாக கொண்டு வரணும். இப்போது விமன் வந்து நமக்கு நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய குற்றங்கள் வந்து சைபர் குற்றங்கள் வந்து விமனுக்கு பெண்களுக்கு எதிர்மாக தான் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த இது வந்து சமூகத்தை நம்ம குற்றம் சொன்னாலுமே
நம்ம பெண்களும் அதுக்கு இப்போ நம்ம மக்களும் அதுக்கு ஒரு காரணம் தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்குது, அதில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து, நம்ம நேமு, நம்மளோட பேரண்ட்ஸ் நேமு, நம்மளோட பிரதர்ஸ் நேமு, சிஸ்டர்ஸ் நேமு, நம்ம எங்கே படித்தோம், யூஜி எங்கே பண்ணோம், பிஜி எங்கே பண்ணோம், எங்கே ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணோம், நேற்று எங்கே போனோம், இன்றைக்கி எங்கே போனோம், நாளைக்கு எங்கே, இது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும்போது ஒரு ஹேக்கர்ஸ் வரும்போது அவங்களுக்கு பெரிய பெரிய ரிசர்ச்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஈஸியாக அதில் வந்து ஒரு போனாங்களே நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அது பண்ணி ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து உமன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், இப்போ முதல்ல சொன்ன மாதிரி 6000 கம்ப்ளைண்ட் தான் அங்கே வந்திருக்கு, ஆனால் 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது 1 இயருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளைண்ட் நிறைய கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். இப்போ கேர்ள்ஸ்னால ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம், பேரண்ட்ஸ் போய் ஃபஸ்ட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பண்ணலாம். அந்த ஃபோட்டோ எடுத்து பண்ணும்போது கொடுத்துட்டு திரும்ப எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் நீங்கள் அது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி இப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ யூஎஸ்பி இருக்குது, நம்ம சிடி இருக்குது, நிறையா. இப்போ யூஎஸ்பிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 64 கிலோபைட் 120 கிலோபைட் சின்ன அதெல்லாம் எடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம லாக்கர்லேயே போட்டு வைக்கலாம் அந்த யூஎஸ்பியை. அது மாதிரி நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து நமக்கு ஒரு சிவிவி நம்பர்னு கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அன்னெசரி. இப்போ ஒரு 4 பேர் இருக்கோம், 5,000 போட்டு நம்ம ஹாய் சொல்ல மாட்டோம். பட் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எல்லாருக்குமே நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்ட் செக்கிங் வந்து நம்ம இப்போ ஜெயபால் ராஜா என்னோட பேர், இப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஜேங்கிற இடத்துல நம்ம ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, இப்போ ஈங்கிற இடத்துல எக்ஸ்பிளமெண்ட் மார்க்கு, அது மாதிரி ஒய்ங்கிறது கொஷின் மார்க், இதை கொஷின் மார்க் கொடுக்கலாம். அது மாதிரி ஆர்ஏ அப்படியே வைக்கலாம். ஸோ ஒரு டாலர் போடலாம். ஸோ இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பாஸ்வேர்ட் செக்கிங்கிறது யாருமே ஈஸியாக டேஸ்ட் அவுட் பண்ண முடியாது. அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஸ்வேர்ட் சொல்லியிருப்போம், பட் நாலு பேர் அதே ஃப்ரெண்டு வந்து நமக்கு இதாகலாம். அப்போ நம்ம பாஸ்வேர்டு மாற்றலாம். பட் என்னென்னா அவன் எனிமி ஆனால் கூட வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம வைப்போம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே பாஸ்வேர்டு செக்கிங்கில் இருந்து கிரெடிட் கார்டில் இருந்து நம்மளோட செக்யூரபிள் லைஃப் நமக்கு நல்லா போகிறதுக்கு நம்ம பாசிட்டிவாக இன்டர்நெட்டை ஒர்க் பண்ணோம்னா நிறைய பாசிட்டிவ் லைஃப்பில் நமக்கு அச்சீவ் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் கிரைமோட சாராம்சம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்பிக்கில் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும். சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக பாதுகாத்துக் கொள்ளலாம், மாசுபடாமல் பாதுகாக்கலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் பிரச்சனையில் இன்றைக்கு அதிகமாக பேசப்பட்டு கொண்டு வருகிற பல விஷயங்களில் இன்று பல ஊடகங்களும் ஏன் பல நாடுகளுமே விவாதித்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் தண்ணீர் பிரச்சனை. தண்ணீர் பிரச்சனை என்பது இன்றைக்கு பல பேரினுடைய பல நாடுகளினுடைய சூழல்களை ஒட்டுமொத்தமாக மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் ஒவ்வொரு திட்டங்கள் தீட்டுகிற பொழுது அல்லது வரைவு திட்டங்களை உருவாக்குகிற பொழுது இந்த தண்ணீரை பற்றி பேசாமல் இருக்க முடியவில்லை. அதோடு இன்றைக்கி தண்ணீரால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைவருமே தெரிந்திருக்கிறது. இரு மாநிலங்களுக்கு இடையில் பிரச்சனைகள், அதே மாதிரி தண்ணீர் இல்லாத காலகட்டத்தில் அதனால் மக்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், இதையெல்லாம் இன்றைக்கு விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவை போன்ற நாடுகளில் பல நேரங்கள் நம்ம நினைப்பது உண்டு. ஏனென்றால் நம்முடைய நாடு 3 பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறது, ஒரு பகுதி நிலம். ஆனால் இந்த 3 பகுதியும் நீரால் சூழப்பட்டிருக்கிறது என்பதற்காக இந்தியாவில் அதிகமாக தண்ணீர் இருக்கிறது என்று நாம் கருதிவிட முடியாது. ஏனென்றால் கடல் நீர் நாம் குடிப்பதற்கு பயன்படுத்துவது இல்லை. அது தொழில்நுட்பங்கள் வந்து அதை நாம் மாற்றுவதற்குரிய ஒரு சூழல் இருந்தால் கூட இன்று கூட அதனுடைய செயல் திட்டங்கள் சரியாக செய்யப்படவில்லை. ஆனால்தான் இன்றைக்கு கூட நம்முடைய இந்தியாவில் மக்களுக்கு குடிநீராக அல்லது விவசாயத்திற்கு பாசுகிற தண்ணீராக இருக்கக்கூடிய விழுக்காடு எதுவென்று கேட்டால் 3 விழுக்காடு மட்டும்தான். 97 விழுக்காடு
தண்ணீர் நமக்கு இருந்தால் கூட அதனுடைய பயன்பாடு குடிப்பதற்கோ அல்லது பாசனத்திற்கோ பயன்படுத்த முடியாது. ஆனால் நாம் பயன்படுத்துகிற அந்த நன்னீர் என்று சொல்லப்படுகிற அதனுடைய சதவீதம் கிட்டத்தட்ட 3 விழுக்காடு தான். இந்த 3 விழுக்காடிலும் 2% விவசாயத்திற்கு பாசனம் பயன்படுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்தியா ஒரு விவசாய நாடு, நமக்கு அதிகமாக தண்ணீர் தேவைப்படுகிறது. 1 விழுக்காடு தான் நம்முடைய மக்களுக்கு, கிட்டத்தட்ட 120 கோடி மக்களுக்கு குடிநீர் வசதியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நமக்கு தெரிகிறது தண்ணீர் தட்டுப்பாடும் தண்ணீர் பிரச்சனையும் நம்மோடு இணைந்திருக்கிறதாக இருக்கிறது. ஆனால்தான் இன்றைக்கு முன்னெச்சரிக்கையாக பல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு கூட பல படங்கள், ஆவணப்படங்கள் வந்து கொண்டிருக்கிறது, வார் ஃபார் வாட்டர் என்று. எதிர்காலத்தில் தண்ணீர் இல்லாமல் கிடைக்காமல் 2 நாடுகள் சண்டை போட்டுக்கொள்ளக்கூடிய சூழல்களாம் உருவாகும் என்ற ஒரு சூழல்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால்தான் இன்றைக்கு நம்முடைய தண்ணீர் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது? ஏனென்றால் இது சுற்றுச்சூழல் பிரச்சனையாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தண்ணீர் என்பது ஒரு இயற்கை வளம். அந்த வளத்தை நம்முடைய சூழலிலிருந்து எடுத்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால்தான் இந்த தண்ணீர் தட்டுப்பாடு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. 1951 ஆண்டு ஒரு கணக்கு எடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தண்ணீர், நம்முடைய மக்களுக்கு குடிநீராக இருக்கக்கூடிய ஒரு தனி நபருக்கு ஒரு குடிநீராக இருக்கக்கூடிய அந்த குடிநீரினுடைய அளவு கிட்டத்தட்ட 5000 லிட்டர் ஒரு நபருக்கு என்று இருந்தது. ஆனால் 2012 கணக்கின் பிரகாரம் பார்க்கிற பொழுது அது கிட்டத்தட்ட 1.5 லிட்டராக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து என்ன செய்கிறது என்றால், ஏனால் ஒரு மனிதனுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தினமும் நமக்கு ஒரு 3 லிட்டராக தண்ணீர் தேவைப்படுகிறது. அதன் மூலம் நம்முடைய உடல் நலம் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதற்கு கூட இன்றைக்கு தண்ணீருடைய அளவு குறைந்திருக்கிறது என்று நினைத்திருக்கிற பொழுது அதனுடைய தர்ம சங்கடம் சூழல் நமக்கு தெரிகிறது. ஆனால்தான் இன்றைக்கு நம்ம பல உத்திகளை, தொழில்நுட்பங்களை நம்ம உருவாக்கி தண்ணீர், மழையிலிருந்து வருகிற அந்த தண்ணீரை நாம் எப்படி சேகரிக்க வேண்டும் என்ற உத்தி நம்மை சிறப்பாக எப்படி அதை சேகரிக்க வேண்டும் என்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, மழைநீரை மட்டும் நாம் நம்பி இருக்கிறோம் என்பது உண்மை. ஏனென்றால் நன்னீர் அங்கிருந்து தான், அதுக்கு ஆதாரமே அங்கிருந்து தான் நமக்கு கிடைக்கின்றது. ஆனால் சேமித்து வைக்கிற அந்த பழக்கம் முன்னோர் காலத்தில் பல சூழல்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வளர்ந்து வருகிற நகரமயமாக்கல் அல்லது கிராமங்களில் கூட அந்த மழை நீரை சேகரித்து வைக்கிற அந்த பழக்கம், அதனுடைய செயல்பாடு, அதனுடைய முறை இன்றைக்கு அற்றுப்போயிருக்கிறது. ஏனென்றால் நாம் இருக்கிற இடத்தை, நிலத்தை எப்படி வீடு கட்டுவது, வேறு வளர்ச்சிக்கு முனைவது என்ற ஒரு திட்டத்தில் தான் இருக்கிறமே ஒழிய அதை சரியாக பயன்படுத்தி நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய ஊருக்கு குடிநீரை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இல்லை. ஆனால்தான் இன்றைக்கு மழை நீரை சேகரிக்கிற அந்த முறை இன்றைக்கு முக்கியமானதாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறது, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் பூரா. இரண்டாவது, நம்முடைய மக்களுக்கு குடிநீரை தரக்கூடிய, அதுவும் சிறப்பாக நகரப்புறத்தில் இருப்பவர்களுக்கு முக்கியம் என்னவென்று கேட்டால் நம்முடைய கிணறுகள். இந்தியாவில் கிட்டத்தட்ட 3 கோடி கிணறு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 3 கோடி கிணறுகளிலிருந்து கிடைக்கின்ற தண்ணீரினுடைய அளவுதான் இன்றைக்கு நம்முடைய மக்களுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்கிறது. அதிலும் சிறப்பாக 75 விழுக்காடு நம்முடைய மக்களுக்கு பாசன வசதியை தரக்கூடியதாக அந்த கிணறுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 65 விழுக்காடு கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு குடிநீராகவும் மற்ற பயன்பாட்டிற்கும் அது உதவியாக இருக்கிறது. ஆனால்தான் நீருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய 2 சூழல்களில் மிக முக்கியமானது, ஒன்று மழைநீர். அந்த மழைநீரால் வரக்கூடிய அந்த நிலத்தடி நீர் அது நம்முடைய கிணறுகளில் அதிகமாக உருவாக வேண்டும்.
அதனால்தான் இன்றைக்கு பல திட்டங்கள் தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிற அதே காலகட்டத்தில் நம்முடைய தண்ணீர் தட்டுப்பாட்டை நாம் சரியாக மேலாண்மைப்படுத்துவதற்கு நாம் பழகிக்கொள்ளவில்லை என்றால் நான் முன்னாடி குறிப்பிட்டது போல தண்ணீர்னால் போர் மூடக்கூடிய அளவிற்கு ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நம்முடைய நீர்நிலைகளை நாம் கட்டடம் கட்டுகிறோமோ இல்லையோ, வேறு வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் அது நகரமாக இருக்கலாம் அல்லது கிராமமாக இருக்கலாம், நீர்நிலைகளை அதிகரிப்பதோடு இல்லாமல் அந்த நீர்நிலைகளில் மழைநீரை சேகரித்து வைக்கக்கூடிய உத்திகளை நாம் ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலம் இந்த மக்களுக்கு தண்ணீரினுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு மழைநீரை சேகரிக்கிற ஒரு பழக்கம் வருகிற பொழுது, ஏனென்றால் நீங்கள் நீர்நிலையில் இருக்கிற அதை சுற்றி இருக்கிற சூழல்களை பார்த்தாலே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். மரங்கள் இருக்கும், செடிகள் இருக்கும், விலங்குகள் இருக்கும், பூச்சிகள் இருக்கும். இவையெல்லாம் இருக்கிற பொழுது அது அந்த தண்ணீரை அடிப்படையாக இருக்கிறது. ஆனால்தான் தண்ணீர் தான் வாழ்வின் ஆதாரம் என்று சொல்லப்படுவதற்கே காரணம். தண்ணீர் இருக்கிற ஈரம் உள்ள இடத்தில் பல உயிர்கள் வாழ்வதற்கு, வசதியாக வாழ்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. செழுமையாக இருப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கிற போது நிச்சயமாக நம்முடைய தண்ணீரை பாதுகாக்கிற முறை உறுதியாக நாம் மேற்கொள்ள வேண்டும். அதையும் சுத்தமானதாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு அது இருக்கக்கூடியதாக மாற்றுகிற பொழுது நிச்சயமாக தண்ணீருடைய பிரச்சனையை நாம் எளிதாக தீர்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. இல்லை என்றால் அது மிகவும் சிரமமானதாகத்தான் இருக்கும்.